ஹலோ மக்களே, 1 இயர் பேபிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஒரு அவல் கொழுக்கட்டை ஈஸியாக செய்யலாமா? இன்றைக்கி நான் தட்டை அவல் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா ஊறிடும். நீங்கள் சிவப்பரிசி கெட்டி அவல் எதில் வேணால் செய்யலாம். கெட்டி அவல்லாம் எடுக்கிறப்ப நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் இதில் கடலைப்பருப்பு, கைப்பிடி நிறையா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே நான் 2 ஸ்பூன் கொழுக்கட்டை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியே தேவைப்படாது. நம்ம ஊற வச்சா அவலில் இருக்க ஈரமே போதும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் கை வச்சு பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வந்துடும். வரலன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க. அப்புறம் நிறையா மாவு போட்டு பிசைகிற மாதிரி இருக்கும். 1 கப்புக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டைகளாக பிடிச்சி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இந்த கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சூடாக இருக்கப்போ எடுத்திங்கன்னா அப்படியே உதிர்ந்துடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.